கேரளா ஃபுல்லாக உழுக்குன மிகப்பெரிய சம்பவம். 2-3 நாளாக இந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. 1.5 வயசு குழந்தைய கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது அணுவாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த குழந்தையோட அம்மா, அப்புறம் லவ்வர். இந்த சம்பவம் கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாடு இன்னும் சில ஸ்டேட்ஸ்லேயும் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. அந்த குழந்தைக்கு நடந்த அநியாயம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அப்படி என்ன தான் அங்கே நடந்தது, அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த மே 29ஆம் தேதி தான் இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அன்னைக்கு ஒரு ஆள் என்ன தெரியுமா பண்ணுறாரு, குழந்தைய தூக்கிக்கிட்டு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இது மாதிரி சாப்பாடு கொடுத்தோம், அது தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிட்டு வாந்தி எடுத்தால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டரை பார்த்துட்டு, இல்லை இதை இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வேறு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிக்கிட்டு சேட்டப்புன்னு சொல்லப்போகிற திருவனந்தபுரத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் பார்த்துட்டு குழந்தை இறந்துட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் உடலை கொடுப்பாங்க. இப்படி அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் மிகப்பெரிய விஷயங்கள் தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவ்வளோ காயங்கள்ங்க, எல்லாம் ஆறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்குது, குழந்தையே 1.5 வயசு தக்கணுன்னு இருக்கும், அது உடம்புல அவ்வளோ காயங்கள் இருக்குது. மொதல் விஷயமே சிகரெட் காயம், அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டரை வச்சு பற்ற வச்சது, இது மாதிரி பல காயங்கள் இருக்குது. பிறப்புறுப்பில் பயங்கரமான காயம் இருக்குது. விலா எலும்பு முறிஞ்சிருந்துருக்கு, கையெல்லாம் முறிஞ்சது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அந்த சின்ன உடலில் 91 காயங்கள் இருக்கிறத டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த குழந்தை ரொம்ப நாளாகவே இந்த கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சில காயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இங்கே உடனே போலீஸுக்கு அடிச்சிட்றாங்க. போலீஸு இங்கே சம்பவ இடத்துக்கு வருது. இப்படிப்பட்ட விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சோடனே கைது நடவடிக்கை பண்ணுறாங்க. யாரை கைது பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாப்புல இல்லை அவரை கைது பண்ணுறாங்க. இந்த குழந்தையோட அம்மாவை கைது பண்ணுறாங்க. ஏன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. எப்பா டாக்டர் இப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அந்த 2 பேரும் உண்மையை சொல்கிறாங்க. என்ன தெரியுமா நடந்திருக்கு, இந்த பொண்ணு பேர் அகிலாங்க, 21 வயசாகுது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவங்களோட ஹஸ்பண்டு சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இவங்க தனியாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அப்போ தான் ஒருத்தனை பார்க்குறாங்க, அதான் அந்த லவ்வர், அவன் பேர் அஸ்கர். இப்படி அவனை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணலை. ஏன் கல்யாணம் பண்ணலைன்னா, அந்த அஸ்கருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், அந்த கட்டின ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான், பயங்கரமாக அடிச்சிருந்துருக்கான். அதையும் தாண்டி தலையை சவத்தில் முட்டியிருந்திருக்கான். பல விஷயங்கள், ஃபேனில் தூக்கு போட ட்ரை பண்ணியிருந்திருக்கான். இது மாதிரி கொடுமைகளை பண்ணி அந்த லேடி 13 மாதம் கோமாவில் இருந்திருக்காங்க. 2 மாதம் செயற்கை சுவாசக்கருவியோடு உயிரோடு இருந்திருக்காங்க. இப்படி பல கொடுமைகளை அந்த அஸ்கரோட ஒய்ஃபை அனுபவிச்சிருந்திருக்காங்க. இப்படி இன்னும் அந்த டிவோர்ஸ் இன்னும் வாங்கலை. இப்படிப்பட்ட கொடுமையை தன்னோட ஒய்ஃபுக்கு பண்ணவன் இங்கே இந்த பொண்ணை லவ் பண்ணுறான். யோசிச்சு பாருங்கள், அங்கே ஒருத்தங்களை போட்டு கொடுமை பண்ணிட்டான், இங்கே இந்த அகிலாவை லவ் பண்ணுறான். இந்த லேடிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இவங்க 21 தானே ஆகுது, ஆனால் அவங்க நல்லா லவ் பண்ணுறாங்க. அவனுக்கு 31 ஆகிட்டு, 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய அந்த அஸ்கர்கிட்ட தான் விட்டுட்டு போகணும். ஏன்னா இந்த பொண்ணு நடன நிகழ்ச்சியில் கலந்துக்கும். அதனால் வெளியூருக்கு போகும்போது குழந்தையோட கஸ்டடியை லவ்வர்கிட்ட தான் கொடுத்துட்டு போகுது. அவன் என்ன பண்ணுறான்னா, குழந்தை அழுதாலே பிடிக்க மாட்டாங்குது, தலையில் குட்ட வேண்டியது, இன்னமும் பல விஷயங்களை பண்ணுறான். அழுதாலே இந்த துணியெல்லாம் வாயில் வச்சு திணிச்சு குட்ட வேண்டியது அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணுறான். இப்படி நினச்சி கூட பார்க்க முடியாத கொடூரத்தை அந்த குழந்தைக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அந்த அகிலாவுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் தெரிய வருது. ஆனால் இவங்க அதுக்கான எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலை. தான் குழந்தைய காப்பாற்றுறதுக்கான எந்த விஷயமும் பண்ணலை. இவங்களும் விட்டுறாங்க, என்னன்னாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு. அது எதனால் அப்படின்னு தெரியலை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடிங்க, இந்த அகிலா தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் கேள்வி கேட்குறாரு, என்னங்க கையில் அடிபட்டிருக்கு குழந்தைக்கு அப்படின்னு. அது 2 கையும் கட்டு போட்டிருக்கு.
அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க மிதிவண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. இங்கே இன்ஃப்ளூயன்சர் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா gift தரேன் அப்படின்ட்டு gift தந்துட்டு அவங்க போவாங்க. அந்த வீடியோ இப்போ செம வைரல். ஏன்னா இந்த அகிலா தானே இவ்வளோ பெரிய கொடுமைகளை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க கொடுமைகளை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா உடந்தையாக இருந்தாங்க. அந்த லவ்வர் தான் பல கொடுமைகளை பண்ணியிருந்திருக்கான். அவன் அதையும் தாண்டி இந்த சிகரெட்டை வச்சு சுட வேண்டியது, லைட்டரை வச்சு மேலே சுட வேண்டியதுன்னு பல விஷயங்களை அவன் பண்ணியிருந்திருக்கான். ஏற்கனவே கட்னா ஒய்ஃப் அப்படி பண்ணிட்டான், இங்கே இந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணுறான். இவன் ஏற்கனவே பிளான் போட்டான் 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு. ஏன்னா இந்த குழந்தை தான் இவனுக்கும் அகிலாவுக்கும் இருக்க ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அதனால கொலை பண்ணிடுவான்னு பிளான் போட்டு கரெக்டாக ஒவ்வொரு வாட்டியும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். சாப்பாடு கொடுக்குற அன்னைக்கு தலையில் குட்டியிருந்திருக்கான். அந்த நேரம் அந்த குழந்தை வந்து ரொம்ப முடியாமல் போகுது. ஏன்னா உள் காயங்கள் இருந்து உள் இரத்த கசிவுனால் இந்த குழந்தை இறந்து போகுது. போஸ்ட்மார்ட்டத்தில் எல்லாம் தெரிய வருது. இவன் அப்போ தான் ட்ராமாவை அரங்கேற்றி இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது மாதிரி வந்து சாப்பாடு வந்து தொண்டையில் நின்றுக்கிட்டு அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறான். ஆனால் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு இல்லைப்பா நீ இப்படி புழுவிருக்க, நீங்கள் தான் காரணம்னு கேஸை கொடுத்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே வீட்டுக்கு வந்து இந்த அஸ்கரையும் அந்த லவ்வர் அதான் அந்த அகிலா 2 பேரையும் வந்து இங்கே கூட்டு வராங்க இங்கே வீட்டுக்கு. ஏன்னா வீட்டில் தானே டார்ச்சர் பண்ணாங்க, அங்கே ஆதாரங்கள் எடுப்போம் அப்படின்னு. அங்கே வந்து இந்த லைட்ரு இன்னும் பல விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க. இப்படி அந்த வீட்டை விட்டு போலீஸ் வந்து அந்த அஸ்கரை வெளில கூட்டு வரும்போது பொதுமக்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து சூழ்ந்துடுறாங்க. அவனை வந்து அடிக்க போகிறாங்க. போலீஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து இவனை கூட்டு போயிருப்பாங்க, அதாவது இழுத்துக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சமகாண்டு. ஏன்னா 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த குழந்தையோட நிலைமையை வந்து யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியலை. அதனால் இந்த சம்பவம் மிகப்பெரிய லெவலில் வைரலாகி கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இன்னமும் பல ஸ்டேட்ஸில் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியலை. ஏன்னா இனிமேல் விசாரணையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கடைசியாக தண்டனை வந்து கொடுப்பாங்க. ஆனால் கேரளாவில் இது மாதிரி ஒரு சில வித்தியாசமான வழக்குகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன சொல்கிறது, குழந்தை பிறக்கலை அப்படின்ட்டு பல பேர் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பிறந்த குழந்தைய அவங்களால பத்திரமா பார்த்துக்க முடியல. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.